நம்ம இலக்கியா இருந்துட்டு அவங்க தம்பியையும், அம்மாவையும் நேரா ரேவதியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் ரேவதிக்கு இதில சிரமமா இருக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமியும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வசந்தும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த ஒரு டைம்ல எனக்கெல்லாம் எந்த ஒரு சிரமமே கிடையாது. சம்மந்தி தானே நீங்க, அவ்வளோதானே அப்படி இப்படிங்கிற மாரி வந்து என்னென்னமோ சொல்றாங்க. அந்த ஒரு டைம்ல லட்சுமிக்கு சரியான அதிர்ச்சி. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் என்ன பண்ணி, என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்லாம் இல்ல. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வேற யாருக்குன்னா தெரிஞ்சது அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து சமாளிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அது இல்லம்மா அதாவது இவங்களோட மகன் அதாவது கௌதமோட வயசு தான் அவங்களுக்கும் ஆகும். கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்துனதே இவங்க தான் இல்லையா? அப்பலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அதாவது மகன், இப்போ அதுக்கப்புறம் அம்மா அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அம்மாவாவே நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம லட்சுமியும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இனிமே நம்ம ரேவதிக்கு டேப்லெட்ஸ் வாங்குறதுலேருந்து, சாப்பாடு இன்னும் என்னென்ன ஹெல்ப் உதவி தேவைப்படுதோ, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க செய்ய போறாங்க. ஒரு பக்கம் இலக்கியாவும், கௌதமும் இனிமே தான் நிம்மதியாக போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப